ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு கெரியர் ரீடிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கெரியர் ரீடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா? ஸோ பண்ணலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ கெரியர் வைஸ் என்ன யூனிவர்ஸ் சொல்கிறாங்க பார்ப்போம். ஓகே, கெரியர் வைஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியுதே. ஓகே, ஒரு சில பேர் கெரியர் ரிலேட்டடாக ஹாப்பியாக இல்லை, ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ், வேறு ஜாப் மாறணும், இல்லைன்னா வந்துட்டு இருக்கிற ஜாப்ல எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காது, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வெயிட்டிங் பொசிஷனில் இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு எதிர்கால பற்றின பயம் இருக்குது. அண்ட் இப்போது வந்து வேறு ஜாப் போகிறதா இல்லை இதிலே வெயிட் பண்ணுறதா, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரியான பிஸ்னஸ் வராமல் இருக்கலாம். ஸோ இதை கிவ் அப் பண்ணிட்டு ஜாப் மாதிரி பண்ணலாமா, இல்லை இதே கண்டினியூ பண்ணலாமா, இது மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் நினைச்சது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்றாக இருக்குது. அண்ட் ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்காம இருக்கலாம். உங்களோட கெரியர் வைஸில் ஒரு ஹெல்ப் இல்லாமல் இருக்கும். ஒன்னொன்றுக்கும் நீங்களே போராடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ். உங்களை எதிலாவது போய் சிக்க வைக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ கெரியர் வைஸ் வந்துட்டு அப்படி தான் எனர்ஜி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம்ங்கிறது இல்லை. ஒரு சில பேர் கெரியரில் நல்லா ஏர்ன் பண்ணாலுமே உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது கிடையாது, ஒரு சேவிங்ஸுக்குமே இருக்காது. ஒரு மாதிரி ஹாப்பியே இல்லைன்னு நான் சொல்வேன். உங்களோட பாதி பிரச்சனையே வந்துட்டு கெரியரில் நீங்கள் ஹாப்பியாக இல்லாமல் செட்டில் ஆகாமல் இருப்பீங்க. பட் நீங்கள் நல்ல நாலேஜபிள் பர்சன் தான், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்குன்னு வர்றப்போ அப்படியே ஆப்போசிட் ஆயிடுது. ஓகே, ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட கெரியர் பாதிக்கிறதே, கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். கெரியரில் வந்துட்டு ஒரு இப்போ நீங்கள் ஒர்க் விஷயமாகவே வந்துட்டு நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லவ், ரிலேஷன்ஷிப் இது ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு ஜாபை விட ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல கொஞ்சம் டாமினேட்டிவாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 1 by 1 வந்து ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை. மேபி வந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஒர்க் பண்ணுற ஏரியாலே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்னாலேயே உங்களால் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப்லையுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். ஸோ சம்வேர் வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இல்லை கரண்ட்லி. ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட மைண்ட், தாட்ஸ், பல யோசனைகள் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்லி ஒரு ஐடியாஸுமே கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு இருட்டாக தெரியுது, பிளாங்காக இருக்குது. எங்கே போனாலுமே சிக்கிக்குவோம், பிரச்சனை தான் வரும், மாட்டிக்குவோம், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காமிக்குது. ஸோ மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டா இப்போ வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு இப்போது எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கலாம், உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், லோன் மாதிரி கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இது மாதிரி வந்து புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட எனர்ஜியும் சரி, கெரியர் வைஸ்மே சரி, கொஞ்சம் டேஞ்சர்ல தான் இருக்கு. நிறைய டூ மச் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ். நிறைய பேர் ரொம்ப தூக்கம் வராமல் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க கெரியர் வைஸில். பிகாஸ் நீங்கள் செட்டில் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க.
பட் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே உங்களை வந்து பின்னாடி தான் தள்ளிட்டு போகுது. சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் ஆப்வியஸ்லி இருக்கு. அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி, ஜெல்லஸ் எல்லாமே உங்க மேல வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையுமே கெடுத்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெரியர் விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க. ஏன்னா பீப்புளுக்கு வந்துட்டு உங்களோட க்ரோத் மேலே கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யாரோட ஒப்பீனியனுமே வேண்டாம். ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவ்வளோ டைம் வெயிட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பிளைண்டாக நம்பிக்கிட்டு நீங்கள் அவ்வளோ நாள் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் கெட் அப். நீங்கள் எந்திரிச்சு உங்களோட வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நீங்களே இறங்கி ஏதாவது செய்ய பாருங்க. பிகாஸ் வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்கலாம். சும்மா நீங்கள் வந்துட்டு நீங்கள் சீரியஸாக கேட்பீங்க, எனக்கு உண்மையிலே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு. அவங்க சரி நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு உங்களோட டேஸ், உங்களோட மந்த் இதெல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால வந்துட்டு எதுவுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. ரொம்ப ஆக்டிவாகவும் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் வந்து பாதி பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க லைஃப்பில் செட்டிலே ஆகியிருக்க மாட்டீங்க. ரொம்ப வருஷமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே வரலாம். ரொம்ப வருஷமாக நீங்கள் சம்பாதிச்சுட்டு நல்ல ஒரு சேலரி வாங்கிட்டு வந்திருக்கலாம். மேபி வந்து இப்போ நீங்கள் வாங்குற சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை அந்த ஜாபை விட்டு வெளியே வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அவ்வளோ வருஷம் சம்பாதிச்சது, அவ்வளோ வருஷம் ஏர்ன் பண்ணது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு உதவிக்கு நிற்கல, அண்ட் உங்கள் கையிலையும் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க கரண்ட்லி. இல்லைங்களா? சரி, எனக்கு கெரியர் வைஸாக எடுக்கிற எல்லா கார்டுமே வந்துட்டு இப்படி தான் வருது. சரி, உங்களுக்கு ஒரு ஃபீமேல் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கெரியர் வைஸ். ஓகேங்களா? அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபீமேல், இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாலுமே ஏதோ ஒரு ஃபீமேல் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேண்டாம், என்னடா இப்படியே போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீமேல் வந்து டெஃபினட்டாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அண்ட் ஃபினான்ஷியலாகவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட் யாராக வேணா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஒர்க் ஏரியாவில் கூட இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த ப்ராப்பர் அட்வைஸ் எல்லாமே கிடைக்கும். சரி, இவ்வளோ ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிம்மதி இருக்கு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு பர்சன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கான அந்த ப்ராப்பர் ஐடியாஸ் கொடுப்பாங்க. இது எப்படின்னா லைஃப் லாங்லாம் உங்களுக்கு வரமாட்டாங்க, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல தான் வருவாங்க. அதாவது உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்துட்டு உங்க லைஃப்பை விட்டே போயிடலாம். ஸோ இது வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு பர்சனை உங்க லைஃப்ல அனுப்புறாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண, உங்களை சேவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்க ஹெல்ப் பண்றதை வச்சுட்டு அவங்களே பிளைண்டா நம்பாதீங்க. யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போயிடுவாங்க. ஸோ கிடைக்கிற ஹெல்ப்பை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அதை வச்சு நீங்கள் தான் டெவலப் ஆகி வரணும். யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. நிறைய ப்ரேயர்ஸ் தேவை, உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தேவை. உங்களை சுற்றியும் சரி உங்களுக்குள்ளேயும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தேவை. மெடிடேஷன், ப்ரேயர், நேச்சர் இது எல்லாமே வந்து அதிகமாக தேவைப்படுது இப்போ உங்களுக்கு. யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணிட்டு அதிலிருந்து நீங்களே டெவலப் பண்ணுங்க. பாசிட்டிவ் குட் நியூஸ் எல்லாம் வருது. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிவ் அப்பே பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃபையுமே சரி. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து வாழ்க்கையில் கிவ் அப் பண்ணியிருக்கலாம் இப்போ.
ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ ஹார்டான சுச்சுவேஷன் இப்போ கரண்ட்லி இருந்தாலுமே ஒரு சொல்யூஷன் வரும். ஒரு ரைட் பர்சனை வந்துட்டு உங்களுக்கு லைஃப்பில் அனுப்புவாங்க. ஸோ யாராவது உங்களுக்கு பாசிட்டிவாவோ அப்லிஃப்டிங்காவோ ஏதாவது ஒரு மெசேஜஸோ சரி, ஒரு அட்வைஸோ வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கேளுங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ வழியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஆப்ஷன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி, கெரியர் வைஸில் வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட்டிவ் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷனுமே ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கான காரணமே வந்துட்டு கம்யூனிகேஷன் தான். ஃபஸ்ட்டு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நான் சொன்னேன், அது ரொம்ப ரொம்ப தேவை. சரி, ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியுமே வந்துட்டு உங்களுக்கு இல்லை. இங்கே இருங்களேன், எல்லாமே அதுதான் சொல்லுது. அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா பிரேக் டவுன் ஆகிடுறீங்க. ஓகேங்களா? உடனே ஐயோ எனக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படி ஆயிடுச்சே, எல்லாரும் நல்லா இருக்காங்களே சுற்றி இருக்கவங்க, நான் மட்டும் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு அடுத்தடுத்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருதே தவிர, எந்த பிளாக்கேஜஸ் வந்தாலுமே நான் என் பொசிஷனை விட மாட்டேன், நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலன்னா என்ன, வேற கம்பெனியில் நான் தேடுவேன், வேற ஜாப் நான் பார்ப்பேன், பிஸ்னஸில் எப்படியும் நான் சக்ஸஸ் கொண்டு வந்துடுவேன், ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்துடுவேன். அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் எல்லாம் எங்கே போச்சு? நிறைய அதுக்கு தான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வேணுங்கிறது. உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் டாக் அதிகமாக பேசுகிறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல, உதவிக்கு யாருமே இல்லையே. சரி, இந்த மாதிரி அதிகமாக நெகட்டிவ் டாக்ஸ் பேசாதீங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே மாற்றலாம். சரி, உங்களுக்கு அதாவது நெகட்டிவான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கீங்க, பட் அதுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறது வருது, யூனிவர்ஸ் தராங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். சக்ஸஸ் அப்படின்னா லாங் டேர்ம் சக்ஸஸ்லாம் கிடையாதுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஜாப் கிடைக்காம இருக்குன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஏதோ ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னா எஸ் ப்ராஜெக்ட் கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணுறீங்க ப்ராஃபிட் இல்லைன்னா எஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது மாதிரி இப்போ நீங்கள் கரண்ட்லி எந்த ஒரு பிளாக்கேஜஸில் இருக்கீங்களோ அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஒரு நீங்கள் கேட்டது கிடைக்கும். அப்போ அது ஒரு சக்ஸஸ் தானே. இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சக்ஸஸ்ன்னு சொன்ன உடனே நீங்கள் லாங் டேர்முக்கு போயிடாதீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கரேஜ். நான் சொன்னதுதான் காம்ப்ரமைஸ். ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போது நீங்கள் நான் போய் அவன்கிட்ட கேட்கறதா, ஹெல்ப் கேட்கறதா, அவன் என்னை விட சின்ன பையன், நான் ஹை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்கு அவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு ஈகோ இருக்கு, ஹெல்ப் கேட்க ஈகோ இருக்கு. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ரூல்ஸ், ஒரு ஈகோ, ஒரு மாதிரி நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒர்க் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கான உதவி செய்யறதுக்கு இருக்காங்க, பட் ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு ஈகோ பார்க்குறீங்க. சரி, அதெல்லாம் பார்க்காதீங்க. காம்ப்ரமைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் இறங்கி செய்யணும். அடிக்ஷன்ங்கிறது ஒரே செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுவேன், ஏதோ ஒரு அடிக்ஷன்ங்கிறது உங்களுக்கு அங்கே இருக்குங்க. ஒர்க் ஏரியா பொறுத்த வரைக்குமே பேஷன் இல்லை. அதாவது ஒரு பேஷன் இருந்தாலுமே அதுவே அடிக்டட் ஆகிடுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, விருப்பப்பட்டு செய்யுங்க, பிடிச்சி செய்யுங்க, அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு நோக்கத்தோடு செய்யுங்க. அதை விட்டுட்டு அடிக்ஷன் மாதிரி நெகட்டிவிட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போயிடும். பிகாஸ் அடிக்ஷன் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி இல்லைங்களா? நெக்ஸ்ட், your storm is coming to end. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இப்போ கரண்ட்லி இருந்தாலுமே ஒரு சொல்யூஷன் வருதுன்னு நான் சொன்னேன். டெஃபினட்டாக வந்துட்டு வரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட், இந்த நியர் ஃபியூச்சர் எப்போன்னு கேட்டிங்கன்னா வெரி சூன் உங்களுக்கு வரும், இந்த நியர் ஃபியூச்சர். சரிங்களா?
சரி, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்குங்க, தடைகள் விலகுது. ஆனால் நீங்கள் இனிமேல் ஃபைட் பேக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நீங்களே ஒரு ஃபைட்டர் தாங்க. அதாவது உங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறீங்களா, உங்கள் மைண்டு, உங்கள் தாட்ஸு டெய்லியும் போட்டு உங்களோட மைண்டையும் சரி உங்களோட ஹார்ட்டையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கள, நைட்டு தூங்காமல் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வருது. ஸோ உங்களையவே டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிறீங்க. கரெக்டா? உங்களுக்குள்ளே நெகட்டிவாக திட்டிக்கிறீங்க, நான் தான் ஏமாந்துட்டேன், நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு உங்களை நல்லா திட்டுறீங்களே தவிர உங்களுக்காக நீங்கள் வந்துட்டு வெளியில் ஃபைட் பண்ணியிருக்கீங்களா? ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறதுன்னா போய் ஒருத்தவங்களோட ஃபைட் அந்த சண்டை கிடையாது. உங்களுக்கான பொசிஷன் ஈஸியாக கிவ் அப் பண்ணுறீங்க. ஒருத்தவங்க யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஓகே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஈஸியாக கிவ் அப் பண்ணுறீங்களா? சரி, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நான் சாதிப்பேன், நான் வந்து சக்ஸஸ் ஆவேன், நான் வந்து அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அது ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வேணும். உங்களை நீங்களே திட்டுறதை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இனி வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு போகலாம் லைஃப்பை அப்படின்னு கெரியர் வைஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கான ஒரு சொல்யூஷன்ங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் மட்டும் அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட், அந்த ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல எங்கே போனாலும் பொழைச்சிக்குவீங்க, ஈஸியாக உங்களோட சர்வைவ் பண்ண முடியும். உங்களோட இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. அப்ராட் சான்ஸ் கிடைக்குதா, போங்க. ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அங்கே மேபி உங்களுக்கு யூனிவர்ஸ் அங்கே அந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இங்கே இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாது, ஜஸ்ட் போங்க அப்ராட் போங்க, அங்கே போய் நீங்கள் யாருங்கிறது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அங்கே உங்களுக்கு வழி இருக்குது அப்படின்னு கூட யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ எதையுமே பாசிட்டிவாக பார்க்கணும். அண்ட் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுனா கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனையாச்சே, எனக்கு ஃபுட்டு பிரச்சனையாச்சே, எனக்கு கிளைமேட்டு பிரச்சனையே, இது மாதிரி ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலீஃப்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸ்டே பாசிட்டிவாக இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.